ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளிலே மிக கடுமையாக எச்சரித்த நாம் பொடுபோக்காக இருக்கிற ஒரு பாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த பெண் அந்நிய ஆண்கள் நுகர்கிற அளவுக்கு வாசனை திரவியம் பூசியவளாக அந்நிய ஆண்கள் இருக்கிற சபைக்கு வருவதை வழக்கமாக்கி கொண்டால், அப்படி அவள் வாசனை திரவியம் பூசிய நிலையில் வருவாளாக இருந்தால் ஃபஹிய ஜானியா, அவள் நாளை மறுமையில் விபச்சாரிகளுடைய பட்டியலில் இருப்பாள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளிநாட்டிலே இருந்து வாப்பா அனுப்பி இருக்கிறார் நல்ல வாசமான பர்ஃப்யூம், கணவன் அனுப்பி இருக்கிறான் நல்ல வாசமான குலோன். திருமண வீடுகளுக்கு அல்லது கடற்கரைகளுக்கு பெருநாள் தினங்களுக்கு பெருநாள் தொழுகைகளுக்கு வருகிற பொழுது பக்கத்தால் போக முடியாது, கடந்து போவார்கள். அவர்கள் போய் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அந்த வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். எங்களுடைய ஈமானிய சகோதரிகள் சில நேரம் அவர் ஃபேஸ் கவர் பண்ணி இருப்பார், முகம் மறைத்திருப்பார், முழுமையாக ஆடை அணிந்திருப்பார். கடந்து போகிற பொழுது வீசுகிற வாசம் அங்கிருக்கிற எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கும். நினைத்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே, நான் முகம் மூடி இருந்த காரணத்தினால் அல்லது முழுமையாக நான் அபாய் போட்டிருந்த காரணத்தினால், என் உடம்பை மறைத்திருந்த காரணத்தினால் எல்லாம் முடிந்து விட்டது, நான் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி விட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அப்படி நடந்து கொண்டு நீங்கள் அந்நிய ஆண்கள் நுகர்கிற அளவுக்கு வாசனை திரவியங்கள் பூசி வந்தால் வஹிய ஜானியா, அவள் விபச்சாரி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியதை நாம் மறந்துவிட்டோம்.